சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. தங்கலான் படத்தில் ஒரு காஸ்டியூம் டிசைனராக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துக்காக, இந்த கதைக்களத்துக்காக நீங்கள் என்னென்ன ரிசர்ச்லாம் பண்ணீங்க? இந்த கதை படிக்கிறப்ப ஒரு ரொம்ப நலிஞ்ச மக்கள் ஒரு வேலைக்கு போகிற மாதிரி. ஸோ அந்த காலகட்டத்தில் அப்போ என்ன கலர்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, இது எல்லாமே நான் நேச்சுரலாகவே யூஸ் பண்ணியிருப்பேன். கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்துக்கு இந்த மாதிரி தான் தேவைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் நரிக்குறவர்லாம் மீட் பண்ணியிருக்கேன். ஃபேஷனோட பேஸே பார்த்தீங்கன்னா நரிக்குறவர் மக்கள்கிட்ட தான் நம்ம எங்களுக்கு பேஸ் ஹிஸ்ட்ரியே எங்களுக்கு இருக்குது. பர்வில் அனிலோட ஸ்கைலோட ஹெட் பண்ணியிருந்தா, அதான் நீங்கள் ட்ரெய்லர்லேயும் பார்த்துருக்கேன். அது பார்த்து விக்ரம் சார் அது அவரே இதை நான் இப்படி வச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணிட்டாரு. அப்பமா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், டேரக்டர் அதில் செம்ம ஹாப்பி ஆகிட்டார். அது அந்த லுக்காகவே பார்த்தீங்கன்னா தேர்ட் சென்ச்சுரியில் எப்படி இருப்பாங்களோ அந்த ஃபீல் அதில் எக்ஸாக்டாக இருக்கும். பிரிட்டிஷ்கார் அதில் இருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா. ஸோ அவர் அதை ஃபாலோ பண்ணியிருப்பார் அந்த ஷர்ட் எல்லாமே. சம்டைம் அது விக்ரம் சார் படத்தில் ஏன் பண்ணுறாருன்னா ஸ்டோரியில் ஒரு கான்செப்டாக வரும். ஸோ அதை நீங்கள் படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விக்ரம் சார் ஃபேமிலியோட இருப்பார் இல்லையா, தங்கலானோட ஃபேமிலி. அதில் ஒரு பாப்பா பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் அது தங்கலானோட பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அவங்க சரி பிளாக் அண்ட் ஒயிட்ல வேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே நேச்சுரல் டை தான். ஸோ இந்த கலர்ஸ் தான் நம்ம அதிகமாக நான் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போது தங்கலான் படத்தில் ஒரு காஸ்டியூம் டிசைனராக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் இது த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இந்த வருஷத்தில் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண படங்களில் இந்த படமும் ஒன்று. இவ்வளோ பெரிய படத்தில் நம்ம இவர் காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை பாரஞ்சித்தவர்கள் வைத்தது எதனால்? நான் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு கமிட் ஆனதே நான் சார்பட்டான படம் பண்ணியிருந்தேன். ஆமாம். ஸோ அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சாருக்கு என்னோட ஒர்க் மேபி பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ அதனால தான் படம் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். மேபி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் இதில் நான் ஹிஸ்ட்ரி பற்றி நிறையா படிச்சிருக்கேன். நான் பிஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். அதை சார்ந்தே பார்த்தீங்கன்னா வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 10 இயர்ஸாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் ஃபுல்லாகவே நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த ஒரு 10 வருஷமாக நான் மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனிங் முடிச்சிருக்கேன். ஓகே. இப்போ ஃபேஷன் டிசைனிங் மட்டுமே இல்லாமல் டெக்ஸ்டைல் டிசைனாக ஒரு துணிக்கு பின்னாடி ஒரு கிளாத், அந்த துணியை எப்படி உருவாக்குறாங்க, அந்த துணியை உருவாக்கிட்டு அந்த துணியில் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, அதில் எப்படி கலர்ஸ் டைஸ் ஆட் பண்ணுறாங்க, அது எந்தெந்த ரேஷியோவில் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி அந்த துணி ட்ராவல் ஆகிட்டு வருது அந்த கிளாத் ஸோ அது டெக்ஸ்டைலில் டீட்டெயிலாக அதை படிச்சிருந்தேன். ஸோ அது இன்றைக்கும் படிச்சுட்டு வரேன். ஸோ அதனால தான் இந்த ஒர்க் எனக்கு டைரக்டர் கொடுத்துருப்பாரு. இப்போது இது ஒரு 100 வருடம் 200 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. அவர் உங்கள்கிட்ட அந்த கதையை சொல்லும் போதும் அவர் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு. இல்லை, எனக்கு இப்படி தான் காஸ்டியூம் வேணும், எனக்கு ஆளுங்கள்லாம் இப்படி தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கும் போது நீங்கள் என்னென்ன ரிசர்ச்லாம் மேற்கொண்டீங்க? ஆல்ரெடி நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த படத்துக்காக, இந்த கதைக்களத்துக்காக நீங்கள் என்னென்ன ரிசர்ச்லாம் பண்ணீங்க? ரிசர்ச்னு நம்ம பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலாக போயிட்டு தான். ஸோ மியூசியமில், எக்மோர் மியூசியமில் இந்த கதை படிக்கிறப்ப ஒரு ரொம்ப நலிஞ்ச மக்கள் ஒரு வேலைக்கு போகிற மாதிரி, அப்படி ஒரு அடிமையாக வேலைக்கு போகிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மக்களோட பாவர்ட்டினஸ், அவங்களோட வறுமை எப்படி இருக்கும், அவங்களோட எக்கனாமிக்லாம் எப்படி இருக்கும், ஸோ அந்த விஷயங்கள் நோக்கி தான் நம்ம இதில் காஸ்டியூம் ஆகட்டும், இந்த ஆர்னமெண்ட் ஆகட்டும் யூஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ நம்ம பழங்குடி மக்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்கிற விஷயம் நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கிறது. இப்போ ஒரே ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மியூசியம் மட்டும்தான். ஸோ மியூசியம் நான் எக்மோர் மியூசியம் விசிட் பண்ணுவேன். எவ்ரி டைம் நான் எக்மோர் மியூசியம் விசிட் பண்ணுவேன். ஸோ அங்கே போயிட்டு அந்த காலத்து என்னென்ன மக்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஸோ அந்த ஆர்னமெண்ட்ஸ், அந்த ஆக்சசரிஸு, ஸோ அந்த பீட்ஸு, ஸோ அது அப்புறமா அவங்க யூஸ் பண்ண கிளாத்து, இப்போ கூட அந்த கிளாத் எல்லாமே மியூசியமில் அதை ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அப்போ எப்படி வியூ பண்ணியிருப்பாங்க, அந்த யான் கவுண்டிங் எவ்வளோ இருக்கும், அது என்ன கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நலிஞ்ச மக்கள் அப்போ சாதாரணமாகவே அவங்களே வீவிங் பண்ணி அந்த இப்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து தெருவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீவிங் பண்ணுவாங்க, இந்த தெருவில் ஒருத்தர் விவசாயம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சிங் இருக்கும். ஸோ அந்த மெத்தடாலஜி படி தான் பார்த்தீங்கன்னா அவங்க பொருள் அவங்களே வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அங்கே போய் தனியாக கடைக்கு கூட போய்ட்டு வாங்க முடியாத அளவுக்கு தான் அந்த பொருள் எக்கனாமிக்கலாக அங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அந்த காலகட்டத்தில் அப்போ என்ன கலர்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, இது எல்லாமே நான் நேச்சுரலாகவே யூஸ் பண்ணிருப்பேன். கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே. ஏன்னா அந்த பீரியட் அப்படியே எக்ஸாக்டாக அதில் தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருப்போம். அதோட மெயின் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்மோர் மியூசியம் நிறைய எடுத்திருப்பேன். அப்புறம் நிறைய புக்ஸுங்க பார்த்தீங்கன்னா, அப்புறம் அஞ்சிஸோட டைரக்டர் டீம் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ கதையில் என்னெல்லாம் வருதோ அந்த கான்செப்ட் படி நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காஸ்டியூமும் பார்த்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இப்போது நீங்கள் நேச்சுரல் கலர்ஸ் தான் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம கெமிக்கல் ஃபார்ம் அப்படி இல்லாமல் கெமிக்கலே கிடையாது. நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள், அப்புறமா நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும், நட்ஸ்லாம் இருக்கும், அதில் தான் கலர்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க. அதோட மெயின் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ், இந்தியன் டெம்பிள்ஸ் அண்ட் தமிழ்நாடு டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 17th century 16th century நாயக்கர் பீரியட், அப்புறம் மராட்டியஸ் பீரியட், இப்போலாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்,
அப்புறம் கும்பகோணம், மதுரை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இயற்கை வண்ணங்களான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா. அதோட ஃபார்மேட் நான் எடுத்துட்டு அந்த ஃபார்மேட் வந்து எப்படி வந்து நம்ம துணியில் டை பண்ண முடியும் அந்த கலர்ஸ் வச்சு, அதே கலர் தான் நான் வந்து அப்போ யூஸ் பண்ணியிருந்தேன். சேம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ்லாம் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மூலிகைகள் கலர் நான் டெவலப் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம ஒரு காடா வந்து நம்ம துணியை நெரிச்சிட்டு ஸோ அந்த காடா வந்து நம்ம வந்து கெமிக்கல் டையாக ஆட் பண்ணல. ஆக்சுவலி காடானா புரியல. காடானா வந்து அந்த காட்டன் கிளாத் முதல்ல வந்து அது காடா துணின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி வந்து. அது ப்ளீச் பண்ணது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பியூர் நம்ம ஷர்ட்டை நம்ம கதர் சட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரா மெட்டீரியலாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வந்து டைஸே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக டை பண்ணியிருப்போம். அந்த டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம அது வந்து பசும் பால், அப்புறம் வந்து கவுடங்கு, அப்புறம் வந்து நம்ம பஃப்லோவோட கவுடங் இதெல்லாமே எடுத்து நம்ம வந்து அதை கரைச்சி அதில் டை பண்ணி எடுத்திருக்கோம் கிளாத் எல்லாமே வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நட்ஸ் இருக்கும். ஸோ அதில் எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கும் பார்த்தா, எல்லோ கலர்ஸ் டர்மரிக் மாதிரி வரும். ஸோ அதில் ஆட் பண்ணி நம்ம அது வந்து கலர்ஸ் வந்து அந்த ஆஃப் ஒயிட் கொண்டு வந்திருக்கும். ஸோ அப்புறம் இன்னொரு கலரோட கலர் மிக்ஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஷேட்ஸ் க்ரீன் கிடைக்கும். இந்த மாதிரி நான் வந்து நேச்சுரலாக கிடைக்கிற அந்த பொருள் வச்சு தான் அந்த கலர்ஸ் எல்லாமே உருவாக்கியிருக்கேன். அதில் வந்து டைஸாக வந்து எனக்கு இப்படி தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாரா, இல்லை இதை இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இதை இன்புட்டாக கொடுத்தீங்க? இல்லை, டைரக்டர் வந்து கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. என்ன ரீசன்னா வந்து எல்லா படங்கள் மாதிரி இல்லாமல் அந்த மக்கள் வந்து எப்படி வாழ்ந்துருப்பாங்க, அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராஃப்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நலிந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களால அங்கே என்ன பண்ணியிருக்க முடியும், அவங்க ஒரு பட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிஸ்டரோ அப்படி யூஸ் பண்ணியிருக்க முடியாது. அப்போ அதெல்லாம் வந்து நியூவான ஒரு பேட்டர்ன். அப்போ அவங்க சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரே பொருள் காட்டன் மட்டும்தான். அது அவங்க கையாலே வியூ பண்ண முடியும் ஹேண்ட்லூமில். ஸோ அதுக்கு எப்படி கலர் சாயம் போடுறது பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து வேக்ஸு, அப்புறம் வஜ்ரம், கோந்து இதெல்லாம் வச்சு கலரிங் டையிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஸ்மூத் பண்ண சரிங்களா. அதுக்கப்புறம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் போட்டு அது வந்து நேச்சுரல் கலர் கன்வெர்ட் பண்ணி ஒரு டைஸாக கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நான் ஃபேப்ரிக்கில் வந்து இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக வந்து. இப்போ உங்களுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுங்க? திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ட்ரைப் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேர்ட் சென்ச்சுரியில் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ட்ரைப் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜிக்கல் லெவலில் வந்து ஒரு கிராஃப்ட்டோ எதுவுமே இருந்திருக்காது. அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மரப்பட்டு அப்புறம் லீஃபு அப்புறமா அதிலேயே டிச் பண்ணிவிட்டு சம்திங் வந்து அனிமல்ஸோட அந்த ஸ்கின்னு அப்புறமா வந்து லெதர்ஸ் இந்த ஒரு மெட்டீரியலாக வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா காஸ்டியூமாக வேறு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மேக் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து அதை கலெக்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து செமியாக ரெடி பண்ணிவிட்டு டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணிவிட்டு அதை நாங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தோம். லெதர்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீத்து, ஸோ அனிமலில் இந்த கவ்வோட டீத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து, அப்புறம் நிறைய ஃபர் அந்த ரோமங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சுட்டு தலைக்கு ஹெட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தோம். அப்புறம் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த மூலிகைலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாச்சும் அவங்கள வந்து சில ராப்டிக்கல்ஸோ இல்லை ஏதாச்சும் கடிச்சிட்டாலும் வந்து திரும்பி அவங்க வந்து திடீர்னு வந்து பாம்பு கடிச்சிட்டாலும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் போட்டுக்கிற அந்த ஆர்னமெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி சில மெடிசன்லாம் நாங்கள் வந்து ஆக்சரிஸாக ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கம்மல் செஞ்சுருப்போம். விக்ரம் சாரோட கருத்து ஒரு ஆர்ச் ஃபஸ்ட்டு ஒரு சீனில் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரப்பா முகஞ்சதோட பேட்டர்ன்லேருந்து நான் எடுத்து அது வந்து நான் வந்து வசம்புலாம் வந்து நிறைய ஊற வச்சுட்டு அது வந்து மாலையாக கோத்து அந்த பேட்டர்ன் ஒரு ரோமன் ஸ்டைல் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு பேட்டர்னில் வந்து அது ஆர்ச்சாக பண்ணியிருப்பேன். ஒரு நெக் பெண்டண்ட்டாக பண்ணியிருப்பேன். அதுவும் பெட்டராக எனக்கு ஃபீல் வந்துச்சு. ஸோ அது எல்லாமே அதில் விக்ரம் சாரோட மொத்த காஸ்ட்யூமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா. அதில் வந்து ஒரு கம்பியோ இல்லை ஒரு வந்து ஒரு பிளாஸ்டிக்கோ ஒரு ரப்பரோ எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ கயிறு, ஜூட்டு, அப்புறம் ஜூட்டில் பின்ன ஒரு பெல்ட்டு, ஸோ அது கீழே ஒரு ஃபர்ரு, அவ்வளோதான். அந்த ஃபர்ரு வந்து வெள்ளாடு இருக்கு இல்லையா, அதை வந்து வெள்ளாடு தோலாக எடுத்துகிட்டு அது வந்து நேச்சுரல் வந்து ப்ரௌனில் டை பண்ணியிருப்பேன். ஸோ அதை டை பண்ணிட்டு அது வந்து அண்டர்வேராக யூஸ் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா சம் அனிமலோட லெதர்லாம் எடுத்து நான் வந்து அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அந்த ட்ரைபுங்கிறதால ஃபாலோ பண்ணியிருப்பேன். அப்புறம் ஒரு அனிமலோட ஸ்கொயரெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஹெட்டெல்லாம் வச்சு அதை ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்கல் ஃபார்ம் நாங்கள் பேசிக்லி ஆர்ட் ஃபார்மில் இருக்கிறதால வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு அதை ஒரு க்ரௌனாக ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அந்த ட்ரைபோட இந்த ஃபீல் அப்படியே காட்டுறதுக்கு வந்து இப்போ இந்த அனிமலோட ஸ்கின் எடுத்து அது இன்னர்வியராக அந்தளவுக்கு டீட்டெயில்டாக அதை பண்ணணுமா? எனக்கு அந்தளவுக்கு இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு இப்போ அதெல்லாம் இப்போ மற்ற படங்களில் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போடுற அந்த வேட்டிக்கு அது வரைக்கும் தான் அந்த காஸ்டியூம் டிசைனர் அந்த ஒர்க் இருக்கும். அதுக்கு உள்ளே இன்னர்வியர் கூட இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னர்வேர் நான் சொல்ல ஆக்சுவலி அண்டர்வேர் கீழே கட்டிருப்பாங்க இல்லையா, கோவனம்னு சொல்லுவாங்க தமிழில். ஆமாம், அது வந்து நான் வந்து லெதராக அங்கே ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலி வந்து. அப்புறம் அந்த க்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைப் தேர்ட் சென்ச்சுரி எனக்கு கிடைச்ச ரெஃபரன்ஸ் படி என்னவா இருக்குன்னா அப்போ வந்து கிளாத் எல்லாம் வந்து கொஞ்சம் உயர்ந்தவங்க கொஞ்சம் நாகரிகமாக வந்த பிறகு தான் வந்து அந்த அதெல்லாம் சக்கரத்தை வச்சு சுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த நூல்லாம் எடுத்து அப்புறமா யான் வந்து வியூ பண்ணி பேட்டர்னாக பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரைபில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கோ அதை தான் வந்து வேர் பண்ணிட்டு இருக்காங்க.
ஓ ஸோ அதை ரிப்பன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அதை வச்சு அவங்க வந்து ஒரு ஆர்ட் சென்ஸில் வந்து அதை டிசைனாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இறகுலாம் இருக்கு இல்லையா, ஸோ நிறைய ஃபர்ரு இறகு, அப்புறமா வந்து அந்த ஃபெதர்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அங்கே கிடைக்கக்கூடிய சில நிறைய இன்க்ரீடியன்ஸ், நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், அந்த ஷீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேயே ஆர்னமெண்ட் பண்ணுறது சம்திங் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்கே நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க? படத்துக்கு இந்த மாதிரி தான் தேவைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் வந்து நரிக்குறவர்லாம் மீட் பண்ணியிருக்கேன். மதுரையில் போயிட்டு நரிக்குறவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கேதரிங் பண்ணேன். ஆக்சுவலி வந்து நான் ஃபேஷனோட பேஸே பார்த்தீங்கன்னா நரிக்குறவர் மக்கள்கிட்ட தான் நம்ம வந்தது. எங்களுக்கு பேஸ் ஹிஸ்ட்ரியே எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க மட்டும்தான் வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரியாக ஒரு பயங்கரமான ஒரு ரேம்ப் வாக் ஷோ கூட எனக்கு பெருசாக தெரியாது. பட் ஆனால் நரிக்கரோட அந்த காஸ்டியூம் சென்ஸு, அவங்களோட ஹேர் ஸ்டைலு, அவங்களோட வந்து அவங்க வைக்கிற அந்த ஃப்ளார்ஸோட ஸ்டைலு, அவங்க நிறைய லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்லாம் கட்டுவாங்க. ஸோ அந்த ஸ்கர்ட்டோட அந்த சென்ஸ் ஆஃப் ஃபீல் நிறையவே அவங்க நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க மட்டும்தான் போயிட்டு நிறைய விஷயங்கள் தேடிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இருக்கிற மக்களில் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி தான் நான் வந்து விக்ரம் சார் கருத்தில் வந்து ஒரு தாயத்தை கட்டியிருப்பார். அது கூட ஒரு வேர் இருக்கும், அதான் நாகத்தாளி வேருன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சம்திங் நிறைய பெட்டரான ஒரு ஃபீல்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அப்படி தான் அவங்க சொன்னாங்க, இது நிறைய விஷயத்து நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே என்ன பண்ணேன்னா அந்த வேர் தான் எடுத்து கட் பண்ணி, அது நாகத்தாளி வேர்னால் வந்து அந்த வேரே வந்து பாம்போட ஸ்ட்ரெச்சர் மாதிரி இருக்கும், அதாவது கோப்ராவோட ஸ்ட்ரெச்சர் மாதிரியே இருக்கும். அதை தான் வந்து நம்ம வந்து தாயத்தை ரெடி பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ அது கூட எனக்கு வந்து நரிக்குறவர் அவங்க கிட்ட இருந்தால் கிடச்சிது. அவங்க தான் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஓ. ஸோ அதனால் மதுரைக்கு போய்ட்டு அங்கே நிறைய பேர் அந்த நரிக்குறவர் மக்கள் தனியாகவே வாழ்ந்துருந்தாங்க ஒரு இடத்துக்கு போய்ட்டு. அங்கே போய்ட்டு விசிட் பண்ணி அவங்க நிறைய நகங்கள், அப்புறமா வந்து அவங்க யூஸ் பண்ண நிறைய பொருள்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பர்சனலாக அவங்கள மீட் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி அதில் ஆக்சரிஸாக ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ விக்ரம் சாருக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. தென் ரஞ்சித் அவர்கள், இவங்கெல்லாம் ஏதாவது அவங்களே பார்த்து வியந்திருக்காங்களா உங்களோட இந்த ஒர்க்கில் வந்துட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்கு, இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? நான் வந்து ஒரு ஃபர்ரில் வந்து ஒரு அணிலோட ஸ்கைரோட ஹெட் பண்ணியிருந்தேன். அதான் நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அது பார்த்து விக்ரம் சார் வந்து அவரே வந்து இதை நான் இப்படி வச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை ஆட் பண்ணிட்டாரு. அப்புறமா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், டேரக்டர் அதில் செம்ம ஹாப்பி ஆகிட்டார். அது வந்து அந்த லுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சென்ச்சுரியில் எப்படி இருப்பாங்களோ அந்த ஃபீல் அதில் எக்ஸாக்டாக வந்திருக்கும். அது நீங்கள் ட்ரெய்லர் கூட ஃபஸ்ட்டு ஒரு வாக்கில் வருவார் அவர் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல் வந்து அப்படியே அந்த தேர்ட் சென்ச்சுரி ஃபீல் அப்படியே வந்து அமைஞ்சிருக்கும். அது பார்த்து விக்ரம் சார் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார், செம்மையாக என்ஜாய் பண்ணார் அதை பண்ணுறதுக்கு. இப்போது இந்த காஸ்டியூம்ஸ், இது ட்ரைபல் காஸ்டியூம் அந்த இதெல்லாம் தாண்டி விக்ரம் அவர்கள் வந்துட்டு ஒரு ஷர்ட் பேண்ட் அந்த இதெல்லாம் போட்டிருக்க மாதிரி இருக்கும். பட் அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த இடத்துல கஃப் வச்சுட்டு இதெல்லாம் ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி. இது எந்த டைம் இது வந்துட்டு எப்படி நீங்கள் யோசிச்சிங்க? ஓகே, அவங்க ஷர்ட் பேண்ட் போட்டாலும் அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நம்ம யோசிச்சது கிடையாது. 18th சென்ச்சுரியில் வந்து பார்த்தீங்கன்னா கலோனியல் வந்து இந்தியாவில் வந்து கலோனியல் பீரியட் சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்களாம் இருந்தப்போ வந்து அவங்க வந்து இங்கே அவங்க வந்து இங்கே வந்து நிறைய மக்கள்லாம் வந்து வேலை வாங்கிட்டு ஒரு விஷயங்களா பண்ணிகிட்டு இருந்தாங்க. மக்கள் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட ஸ்டைல் ஆஃப் த வேர் அது பார்த்தீங்கன்னா வந்து 18th சென்ச்சுரியில் வந்து ஸ்ப்ரில் வச்சுருப்பாங்க. ஸோ டாப்பர் ஷோல்டர்லேயே வச்சுருப்பாங்க, கீழே கப்லேயே வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா அது 18th சென்ச்சுரியில் ஃபேமஸான ஒரு பேட்டர்ன். பிரிட்டிஷ் லண்டனில் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே. ஸோ அந்த பேட்டர்ன் தான் வந்து அதில் ஒரு பிரிட்டிஷ்கார் வந்து அதில் இருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா. ஸோ அவர் வந்து அது ஃபாலோ பண்ணியிருப்பார் அந்த ஷர்ட் எல்லாமே. சம்டைம் வந்து அது விக்ரம் சாரும் படத்தில் ஏன் பண்ணுறாருன்னா ஸ்டோரியில் வந்து ஒரு கான்செப்டாக வரும். ஸோ அதை நீங்கள் படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த காஸ்டியூம் வந்து அவர் வேர் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு சேஞ்சுக்காக கிடையாது, அது ஒரு கான்செப்ட்டுக்கு படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஓகே, காஸ்டியூம் செய்கிறீங்க. இப்போ அது ஒரு நார்மலாக ஒருத்தவங்க வியர் பண்ணுறவங்களுக்கு அதை நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா அது வேறு. இப்போ படத்தில் அதை வச்சுட்டு ஆக்ஷன் பண்ணுவாங்க, கீழே உழுவாங்க, பொருளுவாங்க, அது எலாங்கேட் கூட ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும்போது மறுபடியும் அதே காஸ்டியூமை நீங்கள் மறுபடியும் செய்வீங்களா? ஒரு காஸ்டியூம் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சீன்ஸ் வந்து எனக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர்லாம் இருப்பாங்க. இந்த சீன்ஸில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 3 காஸ்டியூம் கூட தேவைப்படும். ஏன்னா இது வந்து சீன்ஸ் அடுத்த சீன்லேயே இருக்கு வந்து பிளட்டு வர மாதிரி இருக்குது, இல்லை வந்து இந்த சீன் வந்து ஷட்டை கிளியிற மாதிரி இருக்குது, இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்கிறனால வந்து வேறு நிறைய விஷயங்களுக்காக இந்த சீன் இதை ஹீரோவால் பண்ண முடியாது, இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வச்சுருப்பாங்க திடீர்னு. ஸோ டூப்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சட்டை தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த சீன் வந்து ரொம்ப அதிகமான ஹார்டான சீன்ஸாக இருக்கும் அதுக்கு வந்து முன்னாடியே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இதுக்கு 1+3 1+4 காஸ்டியூம் சொல்லிடுவாங்க. அது கரெக்டாக அதே மேட்ச் பண்ணி வாங்கிட்டு அங்கே கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். கேட்கும் போதே எனக்கு எப்போட பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது என்ன மாதிரியான ஒர்க்காக வந்திருக்கு அப்படின்ற. ஆமாம், இப்போ நீங்கள் பேக்ட்ராப் இருக்கு இல்லையா, அது கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே சில்க் சாரிக்கான டிசைன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா. ஓ. ஸோ இது எல்லாமே அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்க, ஸோ செக்குடு இதெல்லாம் கையில் தான் ஹேண்ட்மேடாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வீவர்ஸ் கட் கொண்டு போய் கொடுப்போம். அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டாபியில் அச்சடிச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டு சேர் வந்து வியூ பண்ண கொடுப்பாங்க. ஓகே. அதை பார்த்து தான் வந்து வீவர்ஸ் வந்து வியூ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிளான் வந்து நாங்கள் பண்ணுவோம், டெக்ஸ்டைல் டிசைனராக பண்ணுவோம். நீங்கள் ஒரு காஸ்டியூம் டிசைனராக ஒரு படத்தில் நீங்கள் ஒருத்தர் இருக்கிறது அப்படிங்கிறது வேறு, இன்னொருத்தரும் அதில் இருக்காங்க அப்படிங்கும்போது
அவங்க எப்படி பண்றாங்க, இப்போ நம்ம ஒர்க் அப்படிங்கும்போது நீங்களும் அவங்களும் சேர்ந்து உட்காந்து பேசி ஓகே நீங்க இது பண்றீங்களா, ஸோ ரெண்டும் கலர் டோன் மேட்ச் ஆகணும், அந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிப்பீங்களா? ஆமாம். ரஞ்சித் அண்ணாவோட அவங்க ஒய்ஃப் தான். ஸோ அவங்க என் காலேஜ் சீனியர் எனக்கு பார்த்தீங்கன்னா. நான் டெக்ஸ்டைல் படிச்சிருந்தேன், அவங்க பெயிண்டிங் படிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களோட கலர் சென்ஸ் எல்லாமே எனக்கே வந்து பயங்கரமான இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க வேற ஒரு வியூவில் வந்து அவங்க பெயிண்டிங்கை இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக வந்து கலர்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறப்ப அது ஒரு நாங்கள் 2 பேரும் கேட்டு நிறைய விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம நேச்சுரல் டேல கலர் ஷேட்ஸ் நம்ம வந்து அவங்ககிட்ட அனிதாக்கா கிட்டேயும் கேட்டுட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது. ஸோ நம்ம அதை கேட்டு ஃபாலோ பண்ணி ஏன்னா ஃப்ரேம் ஒரே மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கன்சல்ட் பண்ணி தான் நிறைய பண்ண. ஏற்கனவே இப்போ நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன், இந்த ஃபர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரத்திக்கு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆரத்தியோட ஃபேருக்கு வந்து நம்ம வந்து விக்ரம் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கலர் டோன்லாம் நம்ம மேட்ச் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். எனக்கு அவங்க சீனியருங்கிறதால பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு இன்னொரு விஷயம்னா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து சீனியர் ஒர்க் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா. அதில் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் நட்சத்திர மேலே தான் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவங்க அனிதாக்காவும் ரஞ்சித்தனா வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக எனக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அது அந்த ஜோன் எனக்கு பிளேஸ் கொடுத்துருவாங்க. அது செம்மையாக நான் கன்செப்ட் இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க இப்போ இந்த படம் வந்ததுக்கப்புறம் உங்களோட ஒர்க்ஸை அப்படி பார்க்குறதுக்கு? நிறைய படங்கள் இப்போ ஆக்சுவலி தங்கலான் நான் நிறைய பீரியட் படம்லாம் பார்த்துருக்கேன். நான் பத்மாவதி அப்புறமா வந்து இங்கே இப்போ PS1 பாகுபலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி சேம்லாம் அன்றைக்கி இப்படி தான் வந்துட்டுருக்கும். அது எல்லாமே கெமிக்கலைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நான் ஒரு டெக்ஸ்டைல் டிசைனராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்கை வந்து முதல்ல நாங்கள் தான் வந்து அந்த வியூ பண்ணி அதை வந்து டையிங் கொடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும். ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு நேச்சுரல் கலர் வந்து ஒரு ஃப்ரேமில் எப்படி வரும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஐயில் கலர் மாற்றுவாங்க, இது கலர் பிடிக்கலாம் மாற்றுவாங்க, நிறைய டெக்னாலஜி நிறையா இருக்குது. ஆனால் எனக்கே சம்டைம் பயம் இது எல்லாமே ஃபேடாக வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ரேமில் பார்க்குறப்ப எனக்கு டிஃப்ரென்ஸ் நிறையாவே தெரிஞ்சிச்சு. மற்ற பீரியட் படங்களுக்கும் இதோட கலருக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அதுவே எனக்கு பெரிய ஹாப்பி தான். ஸோ நான் இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணணும்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி இந்த மாதிரி படம் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். ஓகே. அது வரப்போ வந்து அந்த சினிமான்றது ஒரு ஷார்ட் டைம். அப்போ நம்ம வந்து மறுநாள் கேட்பாங்க, 2 days தான் கேட்பாங்க. நான் பண்ணுற ஒர்க்மேன்ஷிப்பு கண்டிப்பாக அதிகமான ஒர்க்மேன்ஷிப். அப்போ டைமே எனக்கு கிடைக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா விஜயலக்ஷ்மின்னு சொல்லிட்டு வந்து அவங்க எங்கள் சிஸ்டர் தான். அவங்க தான் எனக்கு ஃபுல்லாக நேச்சுரலாக பண்ணி கொடுப்பாங்க. இங்கேருந்து நாளைக்கு 100 பேர் காஸ்ட்யூம் வேணும்னா நைட்லாம் உட்காந்து இன்னும் 2 அசிஸ்டன்ஸ் சசின்ற ஒருத்தர் அப்புறம் காவியான்ற ஒரு பொண்ணு இவங்கெல்லாம் வந்து ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இவங்க விஜயலட்சுமி வந்து இங்கே இண்டரில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க அப்புறமா வந்து யாதின்னு ஒருத்தர் இவங்கெல்லாம் வந்து நைட் ஃபுல்லாக டை பண்ணுவாங்க. நாளைக்கு ஷார்ட் 100 பேர் வேணும்னா எனக்கு எப்படி 100 பேர் நான் காஸ்ட்யூம் ரெடி பண்ண முடியும்? அப்போ நைட்டு நான் கிட்டே ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். உடனே அந்த மெட்டீரியல்லாம் எடுத்து அதை வாஷ் பண்ணி என்னோடய ஃபேக்ட்ரியில் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. அது டை நைட் ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு ஆக்சுவலி இந்த தங்கலானில் வந்து. ஸோ அவங்களுக்கு நான் இங்கே பெரிய தேங்க்ஸ் பண்ணுறேன். இப்போது எனக்கு நிறைய க்யூரியாசிட்டியாக இருக்குது என்னென்னா, இப்போ இந்த படத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணீங்க, தென் அந்த கலர் விஷயம் இதெல்லாம் இப்போ எனக்கு லைவாக காட்ட முடியுமா? அந்த ஸ்டிச்சிங் அந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டிச்சிங்லாம் காட்டலாம். அந்த யூஸ் பண்ண ஃபேப்ரிக்கோட ஸ்வாட்சஸே இருக்குது, அதையும் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகே ஓகே ஷோர். இப்போ பண்ணலாமா? ஓகே சார். இப்போ இது என்ன சார், இது என்ன ஒர்க் பண்ணுறது? இது பார்த்தீங்கன்னா நம்ம 18th century அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு துணி வந்து டிசைன் ஒரு இருக்கு இல்லையா, வடிவமைப்பு இருக்கு இல்லையா, பிரிண்ட்னு சொல்லி டெக்ஸ்டைல் பிரிண்ட் நம்ம நிறைய துணி டிசைன் பார்த்துருப்போம் இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு பேஸே இதுதான். அப்போல்லாம் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா கையிலே பேம்பூலேயே எடுத்து சீவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் ட்ராயிங்காக வரைஞ்சி வடிவமைப்போம். பேட்டர்ன் வந்து அந்த பேட்டர்ன் தான் அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் தங்கலானில் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் இருந்தால் பேட்டர்ன்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சேம் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த சேம் பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ கூட ஆடில் வந்து ஒரு ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, விக்ரம் சார் ஃபேமிலியோட இருப்பார் இல்லையா, தங்கலானோட ஃபேமிலி. அதில் ஒரு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரோட அது தங்கலானோட பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அவங்க சாரி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே நேச்சுரல் டை தான், அது பிளாக் பிரிண்ட். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக வந்து அதிகமான கலர்ஸ் தான் இருக்காது, பிளாக் ஒயிட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும், அது சேம் இதுலேருந்து பேட்டர்ன் இன்ஸ்பயர் பண்ணி தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஏன்சியன்டான ஒரு பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நேச்சுரல் டைல பண்ணது. ஸோ இந்த கலர்ஸ் தான் நம்ம வந்து அதிகமாக நான் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஆஃப் ஒயிட், இந்த பிளாக்கு, ஓகே, ஸோ இந்த ப்ரௌன், இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். மோஸ்ட் ஆக்சுவலாக என்ன துணி சார் இது? இது ஒரு கார்டன், நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, வந்து காட்டன் தான். ஸோ இந்த காட்டனில் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து கவுடங்கள்லாம் வந்து அலசிட்டு அதில் வந்து கலர் ஃபார்ம் பண்ணிவிட்டு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரஸ்ட்டு அயர்ன் இதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் நான் ட்ரா பண்ணியிருப்பேன் டிசைனாக வந்து ஹேண்ட்மேடாக பார்த்தீங்கன்னா. ஓகே சார். இப்போ இது வந்துட்டு இப்போ நீங்க வரைஞ்சிருக்கீங்க, பட் பேக்ரவுண்ட்லயுமே ஏதோ ஒரு லைன்லாம் தெரியுதுல்ல, அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபார்ம் இப்படி தான் வரப்போ சொல்லி பென்சில் ஜஸ்ட் ஒரு ரஃப் டிராயிங் போட்டுப்பேன். அது மேல நான் என்ன இந்த ஒர்க்கு திரும்ப ஒரு லைன் பண்ணா ரப்பர்லயோ அது சம்திங் எரேசர் போட்டு அழிக்கவே முடியாது. ஸோ இது ஒரு முறை நீ ஏதாச்சும் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அது மிஸ்டேக் தான், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த இதுல பண்ணது எதுவுமே அழிக்கவே முடியாதா? ஆமா, அதனால தான் அது பெரிய பிரச்சனை. இப்போ டெக்னிக்கல் மாதிரி இதுக்கு முன்னாடி பேஸ் வந்து இதுதான், இந்த ஹேண்ட்மேடா பண்ண பெயிண்டிங்ஸ் தான் வந்து சாரியா வந்து வேர் பண்ணியிருந்தாங்க.
ஸோ 17th century சரி 18th century சரி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதனால தங்களான மெயின் ரெஃபரன்ஸாக நான் இதை வச்சிருக்கேன், கலர்ஸ் ஆகும் பேட்டர்ன் ஆகும் பார்த்தீங்கன்னா. தங்கலான்ல அந்த ஒர்க் பண்ண அந்த துணிகள்லாம் காட்ட முடியுமா? அந்த துணிகள் பேச்சஸ் மட்டும் எங்கிட்ட நம்ம காட்டுறேன். இதுதான் நம்ம தங்கலானில் யூஸ் பண்ண கலர்ஸ் எல்லாமே நேச்சுரல் டேஸ். இது எல்லாமே வந்து இந்த கிரே, இந்த ஆலிவ் கிரீன், இது எல்லாமே நம்ம சாம்பிள்ஸ் எடுப்போம். இந்த சாம்பிள்ஸ் வந்து நம்ம இந்த சாம்பிள்ஸ் வச்சு தான் நான் வந்து கலர்ஸ் வந்து டெவலப் பண்ணுவேன் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, இது எல்லாமே காட்டன், லினன், சம் ஷிஃபான். அந்த வேர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரஷ் மெட்டீரியல் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபோல்டிங் நல்லா ஃப்ளாராக வரதுக்காக, அப்புறம் ஃபாலிங் ஆகிறதுக்காக. ஸோ சம்திங் வந்து ஜார்ஜெட் கூட யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ அந்த மெட்டீரியலாக வந்து அதுக்கு டை பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா. சார் இப்போ ஒரு சில இது வந்துட்டு இப்போ சாஃப்டாக இருக்குது, இப்போ ஒரு சில இது அப்படியே அந்த ஹார்டாக இருக்க மாதிரிலாம் இருக்குல்ல, அது என்ன டிஃபரன்ஸ்? காட்டன், இது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஷிஃபான் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ இந்த கலர்ஸில் மட்டும்தான் படத்தில் வரும், இந்த கலர்ஸில் மட்டும்தான் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். இந்த கலர் தான் இப்போ நேச்சுரல் எடுக்கப்பட்ட கலர் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பீரியட் படம் இந்த கலர் தான் இருக்கும். ஓகே, இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த கலரோட வால்யூம் வந்து நேச்சுரலாக இருக்கும். அப்போ படத்தோட குவாலிட்டி எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இப்போ மக்கள்லாம் இப்போ நீங்களே கூட சொல்கிறீங்களே அந்த படத்தோட ஒர்க் வந்து தனியாக தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியும், அந்த தனித்துவமான முறையில் அதை கொண்டு வர முடியும். இப்போ கூட லினன் அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே, லினன் காற்றுல வந்துட்டு ட்ரெஸ் வாங்குறது அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நார்மல் காட்டனை விட அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ இதை பார்க்கவும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரே மாதிரியே தான் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்க்க முடியும்? ஃபேப்ரிக்கா ஒன்று சேம் திங். லினனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டனும் சம் வந்து ஒரு லினனே வந்து ஷைனிங்காக ஒரு யான் இருக்கும், அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறப்ப அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷைன் ஒரு அந்த ஷைனும் ஃபீலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபாலிங்கில் வந்து அது ஃபீல் குட்டாக இருக்கும். அப்புறம் வேர் பண்ணுறப்போ சாஃப்டாகும். லினன் யூஸ் பண்ண ரொம்ப பாடிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஃபேப்ரிக்காக இருக்கும். ஸோ சம் ஃபேப்ரிக்மே ஹார்டாக இருக்காது. ஸோ நம்ம ரிக்கிங் மூமெல்லாம் பண்ணுறப்போ வந்து அது ரொம்ப நம்ம ஆர்ஸாலாம் இருக்காது, சாஃப்டாக ஆகிடும் நம்ம யூஸ் பண்ண. ஒவ்வொரு படம் அந்த கேரக்டர் ஸ்கெட்செல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி காட்டுவீங்கல்ல டேரக்டர்ஸ், இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாம் அந்த மாதிரி. இப்போ ஏதாவது ஒரு கேரக்டர் ஸ்கெட்சை நீங்கள் வரைஞ்சி காட்ட முடியுமா லைவா? ஆக்சுவலி ஒரு பீரியட் படங்கிறதால வந்து நிறைய ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. தியரிக்கெலாம் நிறையா படிப்போம், அதை வச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணி காட்டுவோம். அது ஹேண்ட்மேடாக ஸ்கெட்சாகவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்படி தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்போ அது ஒன்று பண்ணலாம் நம்ம. ஓகே, அப்படி என்ன இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ வந்துட்டு இப்போ தங்கலானில் விக்ரம் சார் கேரக்டர் சொன்னோன்னே உங்களுக்கும் ஏதாவது ஒன்று தோணி இருக்குல்ல, இப்போ அந்த ஸ்கெட்சை நீங்கள் வரைஞ்சி காட்ட முடியுமா? ஓகே, பண்ணலாம். இப்போ வந்துட்டு இப்போ வரைய போகிறீங்களே, இப்போ ப்ராசஸ் எல்லாருமே ஃபீல்டில் இருக்கவங்கலாம் இப்போ ஸ்கெட்ச் பண்ணுறது இந்த ப்ராசஸில் தான் இருப்பாங்களா, இல்லை மற்றவங்களுக்குலாம் வேறு ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க? அவங்க ஓன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பேசிக்லி ஆர்டிஸ்ட், டெக்ஸ்டைல் டிசைனங்கிறதால ஒரு கேரக்டர் எப்படி படிச்சுட்டு அது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், அது அந்த இடத்துல வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். பீப்புள்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறப்ப அதை வரைஞ்சி காட்டுவேன் ஆக்சுவலி. வந்து எனக்கு இந்த பிளேஸ்மெண்ட் இப்படி தான் வேணும், எனக்கு இந்த டிசைன்ஸ் வந்து இந்த ஆர்னமெண்ட் எனக்கு இங்கே தான் வேணும், இந்த வார் இந்த ஹேர் கட் பண்ணுறது எல்லாமே எனக்கு இந்த ஃபீல் தான் எனக்கு வேணும், நான் அவங்கள சொல்லி வரைஞ்சியே புரிய வைப்பேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ அதை மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு தங்கலான்லேயே பண்ண ஒரு ஸ்கெட்ச் வந்து உங்களை வரைஞ்சி காட்ட போகிறேன். அது தான் ஜமீன்தார் ஸ்கெட்ச் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஓகே, படத்தில் ஜமீன்தாரும் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கெட்ச்னா எப்படி வரும்னு பாருங்கள். ஸோ அதுதான் இப்போ நான் வரைஞ்சி காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்கெட்சில் வந்து இப்போ நம்ம ஒரு ஷால் வந்து போடுறோம். அந்த ஷால் வந்து பார்டர் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேஸ் வேணும், அந்த பார்டரில் வந்து ஒரு பார்டர் வந்து கோல்டு டிஷ்யூ வேணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம வந்து இங்கே வரைஞ்சி காமிச்சோம்னா அது ஈஸியாக கன்வே ஆகும் டைலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்னா இப்படி தான் இருப்பார். இங்கே இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே இல்லாமல் அது துணியிலே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி. ஸோ அந்த எம்ப்ராய்டரி வந்து நம்ம ஹேண்ட்மேடாக பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் மோட்டிஃபாவோ இப்படி வரைஞ்சி காட்டுறப்போ அவங்க ஈஸியாக கன்வே ஆகும். ஸோ அப்புறமா அவங்க கழுத்தில் வந்து ஆக்சசரிஸ் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அவங்க ஆக்சசரிஸ் பெண்டன்ட் சம்திங் ஆட் பண்ணுறப்போ வந்து அதை நம்ம ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்பாட் வந்து அந்த குர்தாவோட சைஸ் வந்து இந்த லென்த்தாக அப்படி வரப்போகுது. ஸோ அதோட லென்த்து இங்கே அளவு எல்லாம் மென்ஷன் பண்ணி ஈஸியாக சொல்லுவோம். இப்போ அந்த ஸ்கெட்ச் பார்த்து அவங்க ஈஸியாக அவங்க புரிய ஆரம்பிக்கும். இதை பார்த்து அவங்க ஈஸியாக ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஃபேஷன் டிசைனில் பார்த்தீங்கன்னா வந்து இது நான் வந்து கேரக்டர் டிசைனிங்காக வந்து ஜமீன்தாரோட காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்கும், அவரோட பேட்டர்ன் எப்படி வேர் பண்ணியிருப்பாரு, எப்படி ட்ரே பண்ணியிருப்பாரு, இந்த தோத்தியில் வந்து பஞ்சகச்சம் எப்படி போட்டிருப்பாங்க, அதில் இந்த பார்டர்ஸ் எப்படி வரும், அந்த பார்டர் வந்து என்னெல்லாம் இங்கே வந்து மோட்டிவ் வரும், அது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம டிசைனாக இங்கே வந்து இது வந்து ருத்ராட்சம் மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அது மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இந்த ட்ரேப் வந்து பஞ்சகச்சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இந்த யூஸ் பண்ண இந்த ஷால் வந்து ஒரு கலர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு மரூன் அப்படின்னு போட்டு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இங்கே பண்ணுற எம்ப்ராய்டரி வந்து ஹேண்ட் ஒர்க்குன்னு போட்டு ஆரி ஒர்க்கு சம்திங் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சரிஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சரிஸ் மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் பிந்தி ஒரு ரவுண்டு ஒட்டு மாதிரியோ இல்லை சம்திங் ஒரு மூன் மாதிரியோ அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் தலபா கட்டில் பார்த்தீங்கன்னா வந்து
சில்க் சாரி பார்டர் வர மாதிரி அங்கே வந்து டிசைன்ஸ் மென்ஷன் பண்ணுற மாதிரி அதை மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுறப்போ வந்து ஸ்கெட்சாக நாங்கள் வந்து ஃபஸ்ட் டிசைன் பண்ணி கொடுப்போம். ஸோ ஸ்கிரிப்லிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறமா கலர் தேவைன்னா கலரிங் ஆட் பண்ணி இந்த இது வந்து ஆஃப் ஒயிட் குர்தா, மெரூன் கலர் ஒரு ஷாலு, அப்புறம் தோத்தி வந்து ஒரு ஒயிட் கலரில் அப்படின்ற மென்ஷன் பண்ணி கொடுப்போம். ஸோ இது வந்து நம்ம டிசைன் பண்ணுறப்போ வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து ஃபேஷன் ஸ்கெட்சில் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ இதுதான் நம்ம வந்து நம்ம ஒரு காஸ்டியூம் டிசைனர்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் அந்த ஒர்க்கு இன்னும் நீட்டாக நம்ம ஈஸியாக பண்ண முடியும். நம்ம கிராஃப்ட்மேன்ஷிப் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அந்த ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஒர்க்கு நம்மளை பியூட்டிஃபுல்லாக வந்துடும் பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ அதுக்காக இல்லுஸ்ட்ரேஷன் தேவைப்படுது. ஸோ இப்படி தான் தங்களான ஒரு ஸ்கெட்சை நம்ம பண்ணி தான் தங்களாலே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னே படங்களும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த டிசைன் யூனிட் கூட டிச்சிங் யூனிட் வச்சிருக்கோம். ஸோ நம்ம மேக் பண்ணிங்க ப்ராப்ஸோட நம்ம டர்பன்ஸ் பார்க்கலாம், அப்புறம் டிச்சிங் பண்ண பேட்டர்ன்ஸாக நீங்கள் பார்க்கலாம், நம்ம வேர் பண்ணுற ஆக்சரிஸ் பார்க்கலாம், அது நீங்கள் சிலது பார்க்கலாம் இங்கே வந்து. ஓகே. இப்போ ஏதாவது ஸ்பாட்டில் இப்போ நமக்காக ஏதாவது ஸ்டிச் பண்ணி நான் ஷோ பண்ணுறேன், ஸ்டிச் பண்ணி ஒரு விஷயம் ஷோ பண்ண சொல்கிறேன், நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, டன். இதுதான் பார்த்து நம்ம டிச்சிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம படத்துக்கு காஸ்டியூம் பண்ணது எல்லாமே நம்ம இங்கேயே மேக் பண்ணோம். அது நம்ம ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து நம்ம டிச் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற டிசைன்ஸ் ஈஸியாக இங்கே வந்து மிஸ்டேக்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ இவங்க எல்லாருமே என்னோட டிசைனர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க என் கூட வந்து ஒர்க் பண்ணுறாங்க, நமக்கு நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பேர் வந்து ஆசிகா, இவங்க வந்து எங்கள் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் தான் வந்து படிச்சுட்டு அங்கே வந்து வந்திருக்காங்க. ஆனால் இவங்க வந்து டிசைனர்ஸ் மட்டுமே இல்லாமல் ஸ்டிச்சிங்லேயும் இன்ட்ரெஸ்டடாக இவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து விஜயலட்சுமி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் நேச்சுரல் டைஸ் தான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நம்ம எல்லாமே இங்கே பண்ணிட்டதால நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே வந்து பண்ணுறது நம்ம ஈஸியாக வந்து நம்ம படத்துக்கு வந்து சீக்கிரமாக கொடுக்க முடியுது போயிட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 9 மேம் ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு ஷர்ட் கூட இங்கே டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பெயிண்டிங்காகவே கூட நம்ம இப்படி கூட அதை ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ பிளாக் ஷர்ட்டில் வந்து பீகாக் எப்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, இதில் பீகாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷேடில் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஷேடில் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆமாம். இந்த மாதிரி நம்ம இங்கேயே டிச் பண்ணி ஷர்ட்டாக கூட வேர் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஃபுல்லாக. இப்போ படம் இல்லாமல் வந்துட்டு இப்போ செலிபிரிட்டிஸ் பர்சனலாக உங்கள்கிட்ட கேட்பாங்களா எனக்கு இந்த மாதிரியான செலிபிரிட்டிக்கு இன்னும் நம்ம அதுக்கெல்லாம் போக எங்களுக்கு வந்து டைம் நிறைய படம் பிஸியாக இருக்கனால இப்போ அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான வேலைகள் மட்டும் சீக்கிரமாக பண்ணணும்னா அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணணும். ஸோ நம்ம டிசைன்ஸ் அப்படின்னு டைரெக்டாக அதில் வரணும் அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம இதையும் ஹேண்டில் பண்ணுறோம். இங்கே இருக்க அந்த டை எல்லாமே இதெல்லாம் கெமிக்கல் இல்லை, அது எல்லாமே வந்து பெயிண்ட். இதுக்கு பெயிண்ட். ஆமாம், நேச்சுரலாக இது கிடையாது, இது பெயிண்ட். ஆக்சுவலி வந்து நம்ம ஸ்கெட்ச்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது கலர் அப்ளை பண்ணுறதுக்கு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு நான் கேட்க ஒவ்வொரு விஷயமா நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரைஞ்செல்லாம் காட்டினீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த தங்கலான் படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக கண்டிப்பாக தேங்க்யூ வெரி மச் பிரதர். நீங்கள் வந்ததுக்கு எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாரும் சினி உலகம் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது.